புத்திரையர் சமுதாயத்தினுடைய பேரரசர்களான பெரும்பிடுகு, மார்பிடுகு, விடேல் விடுகு, பகாப்பிடுகு போன்ற பெரும் தலைவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து சென்னையிலே ஏதாவது ஒரு முக்கியமான இடத்திலே மத்திய அரசு தன் சொந்த கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் சிலை அமைத்து கொடுக்க வேண்டும். தமிழக அரசிற்கு மனமில்லை, இதயத்திலே இடமில்லை. சென்னையிலே அவர்கள் சிலை வைப்பதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், அவர்களால் முடியாது. ஏனென்று கேட்டால் அந்த மக்களை பற்றி சிந்தித்தவர்கள் எங்களுடைய புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து புரட்சி தலைவி அம்மாவிற்கு பின்பாக எங்களுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் என்பது காலம் காலமாக அந்த மக்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மை. ஆனால் 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படும். எங்களுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே கோட்டையிலே கொடியேற்றுவார்கள். அந்த நாட்களிலே அந்த மக்களுடைய வரலாறை போற்றும் விதமாக, அந்த மக்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யும் விதமாக, சென்னை மாநகரத்திலே அந்த மக்கள் வருகின்ற பொழுது வணங்கும் விதமாக, அவர்கள் தலைவருக்கு, அவர்கள் இதயத்திலே கொண்டாடும் மா வேந்தர்களுக்கு, பேர் அரசர்களுக்கு சிலை கண்டிப்பாக அமைப்பதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதயத்திலே இடம் கொடுத்து இங்கே ஒரு இடம் ஒதுக்கி கொடுப்பார்கள் என்ற ஒரு ஆசையையும் ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே உங்கள் முன்பாக நான் உறுதியாக வைக்கின்றேன். கண்டிப்பாக நடக்கும். எங்கள் தலைவர் செய்வார்.